பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை நாள், மாதத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் காண்பிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அருமையான ஒரு வார்த்தை. அப்போ நமக்கு நம்பிக்கை சர்வசாதாரணம் உண்டாகாது, திட நம்பிக்கையாய் கர்த்தர் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். இப்ப இந்த நம்பிக்கை எப்படி உண்டாகும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தருக்கு ஏற்ற பயத்தை நாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அவருக்கு கனம் கொடுக்கறது தான் பயமே. இங்கிலீஷ்ல ரெஸ்பெக்ட்னு சொல்லி வார்த்தை இருக்கு. அப்ப என்னைக்குமே நம்முடைய வாழ்வில இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு ஒரு கனம் இருக்கணும். என்னை கனம் பண்ணுகிறாரு, நானும் கனம் பண்ணு சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஏசப்பாக்கு இடம் கொடுக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, வேதத்தை வாசித்து தியானிக்கிறோமா, வசனத்தின்படி நடக்க நம்ம ஆயத்தப்படுகிறோமா? இதுதான் பயம், இதுதான் கனம். ரெஸ்பெக்ட் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்வில என்ன செய்யறாரு அப்படின்னா, திட நம்பிக்கையை கொடுக்கிறாராம். கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை இல்ல, அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை. யோபு தன்னுடைய வாழ்வில தேவனுக்கு இடம் கொடுத்திருந்தார். தினந்தோறும் ஜெபித்தார், தினந்தோறும் வேதத்துக்குள்ள அழகா வாழ்ந்தார். அதனாலதான் கடைசி வரையிலும் பாருங்க, குழந்தைய இறந்து போயிட்டாங்க, சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவனுடைய கையை விட்டு போயிடுச்சு. சொந்த மனைவி சொல்றாங்க, இதோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்லி. அந்த டைம்ல கூட யோபு தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, 2வது முறை ஆசீர்வாதத்தை பார்த்தார். அப்படிங்கிறதுக்கு நிச்சயம் என்ன தெரியுமா? திட நம்பிக்கை. என் ஆண்டவர் கொடுத்தார், என் ஆண்டவர் எடுத்தாரு, ஏதாகிலும் என் ஆண்டவர் செய்வார் எனக்காக. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கா? ஏன் இல்ல? ஒன்னே ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்ல, வேத வசனத்துக்குரிய வாழ்க்கை நம்ம கிட்ட இல்ல. இது இல்லாதனாலதான் நமக்குள்ள நம்பிக்கை இல்லைங்க. நம்முடைய பிள்ளைகளை குறிச்சு நமக்கு நம்பிக்கை கிடையாது, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. இன்னைக்கு தயவு செஞ்சு இந்த நம்பிக்கைக்குள்ள வாங்க. தானியேலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் ஆண்டவர் ஏதாயிலும் ஒண்ணு செய்வாருன்னு சொல்லிதான் ரிலாக்ஸா எப்பவும் போல ஜெபிக்க போறாரு, சட்டம் வந்த போதிலும். அதே மாதிரி பேதுருவும் கூட சிறைச்சாலையில கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருன்னு சொல்லி அழகா நித்திரைக்குள்ள கடந்து போய் நல்லா தூங்குறாரு. எப்படி அவ்வளவு ஒரு நாளைக்கு பேதுருக்கு சிறைச்சேதம், ஆனா இரவு நேரத்துல நல்லா தூங்குறாரு. எப்படி உண்டாச்சுன்னா, அவருக்கு ஒரு திட நம்பிக்கை. ஏன்னா அவர் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால, கர்த்தருக்கு கனம் கொடுத்து வாழ்ந்ததுனால. பயம் என்பது கனம். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க கனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு திட நம்பிக்கை இருக்கும், இல்லைன்னா இருக்காது. உங்களுக்குள்ள திட நம்பிக்கை இல்லைன்னா கர்த்தருக்கு நீங்க கனம் கொடுக்கலன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆசீர்வாதம் இருக்காது. இன்னைக்கு கர்த்தருக்கு கனம் கொடுங்க, வார்த்தைக்கு கனம் கொடுங்க, முதலிடத்தை கொடுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ நாங்களும் கூட தானியேலை போல, தாவீதை போல, ஆண்டவரே பேதுருவை போல இன்னைக்கு உண்மை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் காட்சி அளிக்கணும், உடைய வார்த்தையின்படி நடக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், தொடர்ந்து காரியங்களை வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நாள் முழுவதும், வருகிற நாட்கள் முழுவதும் பாதுகாப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.